ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். அன்பானவர்களே, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நல்லா இருக்கணும். நன்றாக இருப்பதற்காகத்தான் இந்த வார்த்தைகள் பேசப்படுகிறது. தொடர்ச்சியாக எமது நிகழ்ச்சிகளை தொலைக்காட்சியிலே பார்த்து வருகிற அன்பு சகோதர சகோதரிகள் அத்தனை பேரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் ஜெபித்துக் கொள்கிறேன். கொஞ்சம் சொற்ப பேர் எங்களது யூடியூப்பில் இதே செய்தியை நீங்கள் பார்த்து வருகிறீர்கள். தொடர்ச்சியாக சில நூறு மக்கள் ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து வருவது சந்தோஷத்திலும் மிகுந்த சந்தோஷம். கொஞ்சம் பேர் அவ்வப்பொழுது எங்களை தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை தெரிவிக்கிறீர்கள். நாங்கள் உங்களுக்காக கருத்தோடு ஜெபிக்கின்றோம். நம்முடைய ஜெபத்திற்கு ஆண்டவர் அற்புதமான பதிலை தந்து நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். ஆண்டவருடைய மகத்துவமான கரம், ஆசீர்வாதமான கரம் நமக்கு மிகப்பெரிய விதத்தில் ஆசீர்வாதத்தை நிச்சயம் கொடுக்கும் என்பதில் சந்தேகமில்லை. அன்பானவர்களே, இந்த அருமையான நாளிலே நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற வாக்குத்தத்த வார்த்தை என்ன என்று கேட்டால், நல் யோசனை உன்னை காப்பாற்றும். உன்னை காப்பாற்றுவார் கர்த்தர். எதன் ஊடாக? நல் யோசனையின் ஊடாக. நல் யோசனை உன்னை காப்பாற்றும். ஒரு ப்ரொடெக்ஷனை நீங்கள் அனுபவிப்பீங்க. ஒரு நல்ல பாதுகாவலை நீங்கள் பெறுவீர்கள். உங்களுக்கு எந்த தீங்கும் இல்லாமல் நீங்களுடைய பயணத்தில் ஆண்டவர் தம்முடைய பிரசன்னத்தை அனுப்புவார். அதற்கு மிக அவசிய தேவை நல் யோசனை. இந்த நல்ல யோசனை இருக்குது பாருங்கள். நல்ல யோசனை எங்கே கிடைக்கும்? கடையில் போய் மளிகை கடைக்காரர்கிட்ட எங்கள் நல் யோசனை ஒரு 1.5 கிலோ கொடுங்க அப்படின்னு கேட்டால் கிடைச்சிருமா? இந்த நல் யோசனை எப்படி கிடைக்கும்? அதுதான் இன்றைக்கி நான் பேச போகிறேன். ஏனென்றால் உங்களுடைய ப்ரொடெக்ஷன், உங்களுடைய பாதுகாப்பு என்பது உங்களுக்கு கிடைக்கிற நல் யோசனை, உங்களுக்குள் ஆண்டவர் தருகிற அந்த நல் யோசனையின் ஊடாகத்தான் அந்த ப்ரொடெக்ஷனை, பாதுகாப்பை நீங்கள் அனுபவிக்க முடியும். அதனால் இந்த நாளில் இயேசு சுவாமி உங்களுக்கு தம்முடைய அற்புதமான வாக்கை தருகின்றார். நான் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் தேவைப்படுகிற பாதுகாவலை தருவேன். ஆனால் அதற்கு தேவை நல் யோசனை. நீதிமொழிகள் புத்தகத்தில் 2வது அதிகாரம் 11வது வசனத்தில் இந்த வார்த்தை வருகிறது. நான் இந்த வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன் பாருங்கள். நல் யோசனை உன்னை காப்பாற்றும், புத்தி உன்னை பாதுகாக்கும். நல் யோசனை உன்னை காப்பாற்றும், புத்தி உன்னை பாதுகாக்கும். நல்ல யோசனை செய்கிறவங்களை அது பாதுகாக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நீதிமொழிகளில் பல இடங்களில் இந்த யோசனையை பற்றி மிக அழகாக ஞானி சாலமோன் சொல்லுகிறான். அதில் ஒரு இடத்தில் சொல்லுகிற போது நல் யோசனை செய்து யுத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறான். நீதிமொழிகள் 20:18 மற்றும் 24:6 வசனங்களிலே நீங்கள் வாசிக்கும்போது அந்த வசனத்தை நீங்கள் பார்க்க முடியும். நல் யோசனை செய்து யுத்தம் பண்ணு. இந்த யுத்தம் செய்கின்ற போது நமக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்கணும், ஒரு பாதுகாப்பு இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நல் யோசனை நமக்கு தேவை. நல்ல யோசனை இருந்தால் தான் நாம் பண்ணக்கூடிய யுத்தத்தில் நாம் பாதுகாப்பாக இருந்து வெற்றி பெற முடியும். ஒவ்வொரு நாளும் போராட்டம் தான், வாழ்க்கை முழுசும் போராட்டம் தான். யுத்தம் செய்து கொண்டிருக்கிறது போல தான் இருக்குது. அப்படிப்பட்ட போராட்டம், அந்த யுத்தத்துக்கு நடுவில் நாம் பாதுகாப்போட பிரச்சனைகளை மேற்கொள்ளணும்னா, நாம் பாதுகாப்போடு இருந்து பிரச்சனைகளை தோற்கடிக்கணும்னா அதுக்கு தேவை இந்த நல்ல யோசனை தான். சில பிரச்சனைகளுக்கு நடுவில் நீங்கள் காயப்பட்டிருக்கலாம், நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம், உடல் அங்கவீனமாகக்கூடிய அளவிற்கு நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவராகிய தெய்வம் உங்களுடைய யுத்தத்துக்கு நடுவில் அவர் உங்களுக்கு பக்கபலமாக இருந்து நீங்கள் வெற்றி பெறுவதற்கு அவர் உதவி செய்வார். கூடவே நீங்கள் பாதிக்கப்படாதபடி அவர் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுவார், பாதுகாத்து கொள்வார். ஸோ இந்த நாளில் கர்த்தர் சொல்கிற வார்த்தை அதுதான். நான் உங்களை பாதுகாப்பேன்ப்பா, காப்பாற்றுவேன். எப்படி? நல் யோசனையின் ஊடாக. சங்கீதம் 94:11 வாசிக்கின்ற போது மனுஷனுடைய யோசனைகள் எல்லாம் வீண் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். மனுஷனுடைய யோசனை நிறைய மனிதன் யோசிக்கிறான், ஆனால் வீணாய் போயிடுது. ஒரு வேடிக்கையான கதை ஒன்று என் ஞாபகத்துக்கு வருது. ஒரு பானை செய்து விற்கின்ற குயவர் ஒருவர் நிறைய பானைகளை அவர் செய்து அடுக்கி வைத்திருந்தார். நிறைய பானைகள் அங்கும் இங்குமாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது, ஒன்றுக்கு மேலே ஒன்று. அடுத்த நாள் ஒரு பெரிய வாகனத்தில் இந்த பானைகளெல்லாம் ஏற்றி கொண்டு போய் சந்தையில் விற்க வேண்டும், மொத்தமாய் கொண்டு விற்க வேண்டும். ஆகவே இந்த பானைகளுக்கு நடுவில் சின்ன ஒரு இடம், அதில் ஒரு படுத்து கொண்டார். அவருடைய யோசனை என்னென்னா, இந்த பானைகளை விட்டால் இவ்வளவு இன்கம், வருவாய் கிடைக்கும், லாபம் கிடைக்கும்.
அதை வைத்து இன்னும் கூடுதலான பானைகளை செய்யலாம் அடுத்த முறை. அப்படியே அதிகமான உற்பத்தி செய்வதனாலே இன்னும் அதிகமான பணம் கிட்டும். ஆகவே ஒரு வாகனத்தை வாங்கலாம், நாமே சொந்தமாக அதை இயக்கலாம். அப்புறம் அதை வைத்துக்கொண்டு இன்னும் கூட நாம் வியாபாரத்தை விருத்தி செய்யும் போது இன்னும் அதிகமான வருவாய் நமக்கு கிடைக்கும். ஆகவே கூட சில வேலையாட்களை வைத்துக் கொள்ளலாம். யாராவது வேலையாள் சொன்னபடி கேட்கலைன்னா தொலைந்து போ என்று எட்டி நான் உதைத்து விடுவேன் என்று அவன் யோசித்து கொண்டே கால் தானாகவே உதைக்க ஆரம்பித்தது. பரிதாபம், அந்த மண்பானையில் கால் பட்டு கீழே இருக்கிற பானை உடைபட்ட உடனே மேலே இருக்கிற பானைகளாம் சரிந்து எல்லா பானைகளும் உடைந்து விட்டன. யோசிப்பது நல்லது தான், ஆனால் இந்த யோசனை வீணாய் போயிடுச்சு. அப்படி வாழ்க்கையில் உள்ளதும் போச்சுன்ற நிலைக்கு வந்துட்டார். இப்படி நிறைய பேர் பகல் கனவு காண்பாங்க, யோசிப்பாங்க, ஆனால் யோசிக்கிறதுல ஒன்று கூட நடக்காது. மனுஷனுடைய யோசனை வீணானது. மனதின் யோசனைகள் மனுஷனுடையது என்று நீதிமொழிகள் 16:1 ஞானி சாலமன் சொல்லுகிறான். மனதின் யோசனைலாம் மனுஷனுடையது, மனிதனுடைய யோசனைகள் வீண். ஆனால் நல் யோசனை எப்படி நமக்கு கிடைக்கும்? நல் யோசனை கிடைப்பதற்கு என்ன வழி? இதற்கு ஒரு சிறந்த உதாரணத்தை சொல்லணும்னா தானியேல் புத்தகம் 2ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு நிகழ்வை சொல்லலாம். ஒரு முறை நேபுகாத்நேச்சருக்கு ஒரு சொப்பனம் வந்துச்சு. அந்த சொப்பனத்துக்கான அர்த்தம் தெரியல. அதனால என்ன பண்ணுன்னா, கல்தேயர் மனிதர்களாக இருக்கிற சாஸ்திரிகள் எல்லாரையும் அழைத்து, அதில் ஞானம் உள்ளவர்களையும் அழைத்து, தானியேல் உட்பட அவனுடைய தோழர்கள் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ உட்பட எல்லோரையும் அவன் அழைத்தான். நான் ஒரு சொப்பனம் கண்டேன், அந்த சொப்பனத்துக்கு நீ பதில் சொல்ல வேண்டும் என்று கட்டளை பிறப்பித்தான். அப்போ அந்த சாஸ்திரிகள் சொன்னாங்க, சரிங்க ராஜா, உங்கள் சொப்பனத்தை சொல்லுங்கள், அதுக்கு அர்த்தத்தை சொல்கிறோன்னு சொன்னாங்க. அப்படி முடியாது, நீங்கள் சாஸ்திரிகள் தானே, நாங்கள் கண்ட சொப்பனத்தையும் சொல்லணும், அதே சமயத்தில் அதுக்கு அர்த்தத்தையும் சொல்லணும்னு சொன்னான். ரொம்ப கஷ்டம் ராஜா, இது செய்ய முடியாது, நீங்கள் சொப்பனத்தை சொன்னாதான் செய்ய முடியும், சொல்ல முடியும், அர்த்தம் சொல்ல முடியும்னு சொன்னாங்க. ராஜா ஒத்துக்கவே இல்லை. அவர் டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டார். இந்த டைமுக்குள்ளே சொல்லலைன்னா எல்லாரையும் நான் கொன்று போடுவேன் என்று சொல்லிவிட்டார். இப்போ ராஜாவினுடைய கட்டளையின்படி தானியேலும் சாக வேண்டும், அவனுடைய தோழர்கள் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவும் சாக வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு நேரே தள்ளப்பட்டு விட்டார்கள். என்ன செய்யறதுன்னு புரியல, என்ன பண்ண போகிறோன்னு புரியல, ஒரே கலக்கம் சாஸ்திரிகளுக்கு நடுவில். அப்போ தானியேல் ஒரு நல் யோசனை உடையவனாக இருந்தான். அதுதான் அவனை காப்பாத்துச்சு. அவனை மாத்திரம் இல்லை, ஒட்டுமொத்த மக்களையும் காப்பாத்துச்சு. நல்ல யோசனை ஒரு மனிதனுக்கு இருக்கும் பட்சத்தில் அந்த நல் யோசனையினாலே அவன் தன்னை மாத்திரம் காப்பாற்றுகிற ஒரு நிலையில் இல்லை, தன்னை சார்ந்திருக்கிற மற்றவர்களையும் காப்பாற்றக்கூடியவனாக அவன் மாறிவிடுகிறான். தன்னுடைய வாழ்க்கையில், தன்னுடைய ஜீவிதத்தில் அவன் ஒரு பாதுகாப்பை தேடிக்கொள்ளக்கூடியவன் அல்ல, சுயநலமிக்கவனாக அல்ல. ஆனால் அவனுடைய நல் யோசனை என்பது அவனை மாத்திரம் அல்ல, அவனை சார்ந்தவர்களையும் காப்பாற்றி விடுகிறது. அப்படித்தான் தன்னுடைய சக ஒர்க்கர்ஸ், அதாவது கோவொர்க்கர்ஸ் எல்லாருமே, சாஸ்திரிகள் எல்லாம், அவங்கெல்லாம் பாபிலோனியர்களாக இருந்தாலும் கூட அந்த அஸ்ட்ராலஜர்ஸ், ஸ்காலர்ஸ் எல்லாமே நல்லா படித்தவங்க சாஸ்திரிகள், அவங்க எல்லாரும் ஒரே ஜாப்ல இருந்தாங்க. இந்த தானியேலுடைய நல்ல யோசனை அவனை மாத்திரம் காப்பாற்றலை, அவங்களையும் சேர்த்து காப்பாற்றியது. அந்த ஜென்டைல் பீப்புள் எல்லாரையும் அவன் தானியேலுடைய நல்ல யோசனை காப்பாற்றியது. அப்படி என்ன யோசனை பண்ணுனா அப்படின்னு பார்த்தா, ஒரு அழகான ஒரு வசனம் இருக்கு பாருங்க. தானியேல் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். பாபிலோனின் ஞானிகளை கொலை செய்ய புறப்பட்ட ராஜாவினுடைய தலையாரிகளுக்கு அதிபதியாகிய ஆரியோகோடே தானியேல் யோசனையும் புத்தியுமாய் பேசி என்று எழுதப்பட்டிருக்கு. யோசனையாய் பேசினான், புத்தியாய் பேசினான், ஆகவே காப்பாற்றப்பட்டான். யோசனையாய் புத்தியாய் நீங்கள் பேசினால் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கும், ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்கும், தேவன் உங்களை காப்பாற்றுவார், உங்களை வழிநடத்துவார். சரி, இப்போது நான் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன்னா, நல் யோசனை உங்களை காப்பாற்றுன்னு சொல்லியிருக்கு இல்லையா? நம்ம எல்லாருக்குமே ஆண்டவர் அப்படி ஒரு ப்ரொடெக்ஷனை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு 3 விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. முதலாவது, தேவனிடத்தில் போயிடணும், அவருடைய சமூகத்துக்கு போயிடணும். ஒரு நல் யோசனை என்றால் அவர்கிட்ட தான் இருக்குது, ஆண்டவர்கிட்ட தான் நமக்கான நல் யோசனை இருக்குது. அதனால் அவரிடத்தில் போயிடணும். நம்முடைய வாழ்க்கையிலே வெற்றி பெறுவதற்கு ஆண்டவரிடத்தில் போய் நாம் விழுந்துடணும். ஏன்னு சொன்னால் அவரிடத்துல தான் யோசனை இருக்குது, நல்ல யோசனை அவரிடத்துல தான் இருக்குது. ஏனென்றால் நீதிமொழிகள் 19:21 படி தேவனுடைய யோசனை தான் நிலை நிற்கும், மனுஷனுடைய யோசனை வீணு, தேவனுடைய யோசனை தான் நிலை நிற்கும். தேவனுடைய யோசனைகள் என்பது ஆழமானவை. நீங்கள் மனிதனுடைய யோசனை பற்றி எழுதியிருக்குது நீதிமொழிகள் 20:2 மனிதனுடைய யோசனைகள் ஆழமான தண்ணீர் போல இருக்கும்னு சொல்லியிருக்கு.
ஆனால் சங்கீதக்காரன் சொல்கிறான், சங்கீதம் 92:5, தேவனுடைய யோசனைகள் மகா ஆழமானவைகள். தண்ணீரை போல் இருக்குது மனுஷனுடைய யோசனை, ஆனால் தேவனுடைய யோசனையோ மகா ஆழமானவன, சமுத்திரத்தை போல. நம்ம யோசனை ஒரு கிணத்து தண்ணி, ஒரு சின்ன ஒரு ஊற்றில் இருக்கிறது மாதிரி தான். ஆனால் ஆண்டவருடைய யோசனை என்பது மகா ஆழமானதுன்னு சொன்னால் சமுத்திரத்தை போல் அவருடைய யோசனை. நாம் ஒரு சின்ன யோசனை, சின்ன மண்டையில் ஒரு சின்ன யோசனை தான் நமக்கு இருக்குது. அவர் மிகப்பெரியவர், அவர் யோசனையில் பெரியவர் என்று எரேமியா சொல்கிறான். எரேமியா 32:19 வாசிக்கும்போது அவர் யோசனையில் பெரியவர் என்று தீர்க்கதரிசி சொல்கிறான். சங்கீதக்காரன் தன்னுடைய சங்கீதம் ஒன்றிலே சொல்லுகிற போது, சங்கீதம் 40:5, என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்கள் நிமித்தம் செய்த உம்முடைய அதிசயங்களும் உம்முடைய யோசனைகளும் அநேகமாயிருக்கிறது. ஒருவரும் அவைகளை உமக்கு விவரித்து சொல்ல முடியாது. நீ அவைகளை சொல்லி அறிவிக்க வேண்டுமானால் அவைகள் எண்ணிக்கைக்கு மேலானவைகள். அவருடைய யோசனைகள் மிக அதிகம் என்று சங்கீதக்காரன் பாடுகிறான். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல யோசனை வேணும் அப்படின்னா ஆண்டவர்கிட்ட போயிடணும். அவருடைய யோசனை மகா ஆழமானது. நம்ம யோசனை மகா ஆழமான தண்ணீரை போன்றதுன்னு இருக்குது. நம்முடைய யோசனை ஆழமான தண்ணீரை, சாதாரணமாக ஒரு ஆழமான தண்ணீரை போன்றது. ஆனால் தேவனுடைய யோசனையோ மகா ஆழமானவைகள். நான் தான் உங்களுக்கு சொன்னேன், நம்ம யோசனை ஒரு கிணத்து தண்ணி மாதிரி, ஆனால் அவருடைய யோசனை சமுத்திரத்தை போல. ஒரு வேடிக்கையான ஒரு கதை ஒன்று ஞாபகம் வருது எனக்கு. ஒரு கடல் தவளை எப்படியோ கடலிலிருந்து வெளியேறி ஒரு கிராமத்திற்குள் வந்தது. அங்கே இருக்கக்கூடிய ஒரு கிணற்றில் போய் அது விழுந்தது, தொப்பன்று விழுந்தது. அங்கே விழுந்த உடனே கிணத்துல ஏற்கனவே இருக்கும் பாருங்கள் தவளை, அதுக்கு ஒரே சந்தோஷம். ஒரு நண்பர் நமக்கு வந்திருக்கிறார், சாமா நீங்கள் எங்கேருந்து வரீங்க அப்படின்னு அந்த கிணத்து தவளை கடல் தவளையை பார்த்து கேட்டது. சொன்னால், நான் கடலிருந்து வர்றேன், சமுத்திரத்துலேருந்து வர்றேன் என்று சொன்னிச்சு அந்த சமுத்திரத்தின் தவளை. அப்போது கிணத்து தவளை சொன்னதான், சமுத்திரம் எவ்வளோ பெருசு இருக்கும், ரொம்ப பெருசு அப்படின்னு சொன்னிச்சான். இப்போது கிணத்து தவளை தன்னுடைய கையை விரித்து காமிச்சு, இவ்வளோ பெருசு இருக்குமா, ஐயோ நீ நினைக்கிற அதில் ரொம்ப பெருசு சமுத்திரம், கடல் என்பது ரொம்ப பெருசு. உடனே கிணத்து தவளை ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு ஜம்ப் பண்ணி காமிச்சு தான், இவ்வளோ பெருசு இருக்கலாமா, இருக்கும், இவ்வளோ பெருசு இருக்குமா என்று கேட்டு தான், ஐயோ நீ நினைக்கிறது போலல்ல, ரொம்ப பெருசு. ரொம்ப தூரம் போய் ஜம்ப் பண்ணி காமிச்சு, இவ்வளோ பெருசு இருக்குமா. அப்போது சமுத்திரத்தின் தவளை சொன்னிச்சான், நீ உன் கற்பனையில் இருக்கிற அளவை விட கோடி மடங்கு அதிகம்தான் சமுத்திரத்தினுடைய அளவு என்று சொன்னதான். அது மாதிரி தான் நம்முடைய தேவனும் அப்படித்தான். நம்முடைய யோசனைங்கிறது ஒரு 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 கிணத்துக்குள்ளே இருக்கிற தண்ணி மாதிரி, ஆனால் அவருடைய யோசனைங்கிறது சமுத்திரத்துக்கு தண்ணீர் மாதிரி. அதனால் ஒரு நல்ல யோசனை வேணும்னா ஆண்டவரிடத்தில் போயிடணும். உலக புகழ் வாய்ந்த விஞ்ஞானி சார் ஐசக் நியூட்டனுடைய வரி ஒன்று லேசாக எனக்கு ஞாபகம் வருது. ஒரு இடத்துல சொல்லும்போது அவர் இப்படி சொல்கிறார், நான் கடற்கரையின் ஓரத்தில் இருக்கிற சிப்பிகளை, சில கற்களை புறக்குகின்ற ஒரு சிறுவனை போல இருக்கிறேன். ஆனால் இந்த கடற்கரை தாண்டி பறந்து விரிந்து இருக்கிற சமுத்திரத்தின் ஆழத்தில் எத்தனையோ கண்டுபிடிக்க முடியாத உண்மைகள் இருக்கிறது. அதுபோல தான் என் வாழ்க்கை இருக்குது. நான் நிறைய கண்டுபிடிச்சிட்டு எனக்கு திருப்தி இல்லை. நான் கடற்கரைக்குள்ள சிப்பி அந்த கூழாங்கல்ல சேகரிக்கிற ஒரு சிறுவனை போல இருக்கிறேன். ஆனால் கண்டுபிடிக்க முடியாத மிகப்பெரிய ஐஸ்வர்யத்தை போல சமுத்திரத்தில் அநேகம் நிரம்பி இருக்கிறது. அதெல்லாம் கண்டுபிடிக்கணும்னா இன்னும் கால வேணும். என்னை போல கோடிக்கணக்கான சயின்டிஸ்ட் விஞ்ஞானிகள் வந்தாலும் அதை கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொன்னார். அது மாதிரி தான் ஆண்டவருடைய யோசனை. உங்களுக்கு ஒரு நல்ல யோசனை வேணும்னா ஆண்டவரிடத்தில் போயிருங்க, அவர் உங்களுக்கு ஒரு நல்ல யோசனையை அவர் வெளிப்படுத்துவார். ரெண்டாவது, உங்களுக்கு ஒரு யோசனை வரும் பாருங்களேன், உங்களுக்கு ஒரு யோசனை வரும், அந்த யோசனையை ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள். முதல்ல ஆண்டவரிடத்தில் போயிருங்க. ரெண்டாவது, உங்களுக்கு ஒரு யோசனை வரும், யூ ஹாவ் அ தாட், யூ ஹாவ் அ ஐடியா. ஸோ அதை என்ன பண்ணுங்கள், ஆண்டவரிடத்தில் சொல்லி, ஆண்டவரே இப்படி நான் யோசிக்கிறேன், ஆண்டவரே இதை செய்யலான்னு நினைக்கிறேன், ஆண்டவரே எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பாருங்களேன். அப்போது ஆண்டவர் உங்களுக்கு டைரக்ட் பண்ணுவார், அவர் உங்களை காப்பாற்றும்படி செயல்படுவார். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல. முதல்ல நம்ம நல்ல யோசனையை பெற்றுக்கொள்றதுக்கு ஆண்டவரிடத்தில் போயிடணும், போயிட்டு அவர்கிட்ட கேட்கணும். நம்பர் 1. நம்பர் 2 என்னென்னா, செகண்டு, நாம் யோசிக்கிறத நம்முடைய யோசனையை ஆண்டவரிடத்தை சொல்லிடணும். ஆண்டவரை இப்படி நான் செய்யலாம்னு நினைக்கிறேன், இந்த காரியத்தை முன்னெடுக்கலாம் நினைக்கிறேன், எனக்கு உதவி செய்யுங்க, உங்கள் ஆலோசனை எனக்கு வேணும். லார்ட் கைட் மீ, லார்ட் லீட் மீ, எனக்கு இண்டிகேட் பண்ணுங்க, எனக்கு அடையாளம் காட்டுங்கன்னு சொல்லி
நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் கர்த்தர் உங்களுக்கு அந்த யோசனைகளை சொல்லிக் கொடுப்பார், நல்ல யோசனைகளை சொல்லிக் கொடுப்பார். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் இப்படி எழுதியிருக்கு, உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். நம்ம யோசனைகள் எப்போ உறுதிப்படும்? அந்த நல்ல யோசனை எப்போ சக்ஸஸ் ஆகும்னு கேட்டால், நம்முடைய எல்லா காரியத்தையும் அவரிடத்தில் சொல்வது, நம்முடைய யோசனை, நம்முடைய செய்கைகள் இதெல்லாம் ஆண்டவரிடத்தில் சொல்லுவது. அப்படி சொல்லி பழகணும்னா அவர் சரியான ட்ராக்கில் நம்மை நடத்துவார். சங்கீதத்தில் அப்படி ஒரு வசனம் இருக்குது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க செய்வார். சங்கீதம் 37:5 அது எழுதி. நான் என்னுடைய செய்கையை கர்த்தருக்கு ஒப்புவிக்கும் போது என் யோசனையை அவர் உறுதிப்படுத்துகிறார், என் சிந்தனை அவர் உறுதிப்படுத்துகிறார். இதுதான்ப்பா கரெக்டாக தான் போகிற, இல்லைன்னா இதை மாற்றி செய் அப்படின்னு சொல்கிறார். ஒரு முறை தாவீது சவுல் யோனத்தான் இறந்த பிறகு முழு அரசாட்சி அவன் கைக்கு வந்துடுது. அப்போது தன்னுடைய மனதில் இருக்கிற ஐடியாவை ஆண்டவரிடத்தில் சொல்கிறான், ஆண்டவரே நான் எங்கே போகிறது அப்படின்னு கேட்குறான். 2 சாமுவேல் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். பின்பு தாவீது கர்த்தரை நோக்கி, நான் யூதாவின் பட்டணங்களில் ஒன்றிலே போய் இருக்கலாமா என்று விசாரித்தான். அதற்கு கர்த்தர் போய் என்றார். எவ்விடத்திற்கு போகலாம் என்று தாவீது கேட்டதற்கு அவர் எப்ரோனுக்கு போய் என்றார். அந்த முதல் வசனமே போதுமானது. பிரியமானவர்களே, எருசலேமுக்கு போகலான்னு நினைக்கிற ஆண்டவரே நான் போட்டுமான்னு கேட்குறான். கர்த்தர் சொல்கிற போப்பான்றாரு. அங்கே போய் நான் எங்கே என்னுடைய ஹவுஸ் வைக்கிறது, நான் எங்கே ஸ்டே பண்ணுறதுன்னா அவர் அதுக்கு தனி பிளேஸ் ஆண்டவர் சொல்கிறார், எப்ரோனுக்கு போன்னு சொன்னார். இப்படி நம்முடைய யோசனைகளை நாம் அவரிடத்தில் அறிவிக்கும் போது அவர் நல் யோசனையை நமக்கு தருகிறார், அதில் கரெக்ஷன் பண்ணுறாரு. நாம் உங்கள் யோசனையை நீங்கள் அவர்கிட்ட சொல்கிறீங்க, நம்ம தாட் அவர்கிட்ட சொல்கிறோம். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, அந்த யோசனை இருக்கிற சில சிக்கல்கள்லாம் மாற்றி அந்த யோசனையை நல்ல யோசனையாக மாற்றிடுறாரு. அதே மாதிரி 2 சாமுவேல் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 18 நீங்கள் பார்த்தீங்கன்னா, ரெப்பாயிம் பள்ளத்தாக்கிலே பெலிஸ்தர்கள் வந்து பரவி இருந்தாங்க. ஆண்டவரே இவங்களுக்கு விரோதமாக நான் யுத்தம் பண்ணலாமா, அவன் கைக்கு ஒப்பு கொடுப்பீங்களான்னு தாவீது கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறான். கர்த்தர் சொல்றார், போ அவர்களுடைய கையில் ஒப்பு கொடுப்பேன்றார். அவன் கேட்டுக்கொண்டது போலவே கர்த்தர் அவர்களை ஒப்பு கொடுத்தார். இங்கே அதே சத்துருக்கள் அதே இடத்திற்கு சில காலத்திலே மறுபடியும் தாவீதிடத்தில் சண்டைக்கு வர்றாங்க. இந்த வசனம் 2 சாமுவேல் 5:22 இருக்கு. அப்படி வரும்போது மீண்டும் தாவீது போய், ஆண்டவரை இப்படி மறுபடியும் இந்த ரெப்பாயிம் பள்ளத்தாக்கிலே பெலிஸ்தர்கள் வந்திருக்கிறாங்க, ஏற்கனவே நீங்கள் ஒரு எனக்கு நான் கேட்டேன், நீங்கள் சொன்னீங்க போன்னு சொன்னீங்க, அப்படியே ஜெயிச்சிட்டேன், இப்போ வந்திருக்கிறாங்க, என்ன செய்யட்டும், போட்டுமா வேண்டாமான்னு கேட்கும்போது ஆண்டவர் அவன் யோசனையை கரெக்ட் பண்ணுறார், அவன் யோசனையை சரி பண்ணி கொடுக்குறார். நான் அந்த வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்கள். 22, அதாவது 2 சாமுவேல் 5:22. பெலிஸ்தர் திரும்ப வந்து ரெப்பாயிம் பள்ளத்தாக்கில் இறங்கினார்கள். 5:23. தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்ததற்கு அவர், நீ நேராய் போகாமல் அவர்களுக்கு பின்னாலே சுற்றி முசுக்கொட்டை செடிகளுக்கு எதிரே இருந்து அவர்கள் மேல் பாய்ந்து முசுக்கொட்டை செடிகளின் நுனிகளிலே செல்லுகிற இரைச்சலை நீ கேட்கும்போது சீக்கிரமாய் எழும்பிப்போ, அப்பொழுது பெலிஸ்தர் பாளையத்தை முறியடிக்க கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டிருப்பார் என்றார். கர்த்தர் தாவீது கட்டளையிட்ட பிரகாரம் அவன் செய்து பெலிஸ்தரை கேபா துவக்கி கேசேர் எல்லை மட்டும் முறியடித்தான். ரொம்ப ஆச்சரியம் இல்லை? மிக அழகாய் கர்த்தர் அவன் யோசனையை சொல்கிறான். இப்போ நான் அந்த பெலிஸ்தரில் ஜெயிக்கலான்னு பார்க்குறேன், அவங்கள மேற்கொள்ளலான்னு பார்க்குறேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஆண்டவரே? ஏற்கனவே நீங்கள் பெர்மிஷன் கொடுத்தீங்க, நான் போனேன், அதே மாதிரி ஒப்பு கொடுத்துட்டீங்க, இப்போ 2வது முறை அதே எனிமீஸ் வர்றாங்களே, நான் போகலான்னு நினைக்கிறேன். வாட் அபவுட் யுவர் ஒப்பீனியன், வாட் அபவுட் யுவர் வில், உங்கள் சித்தம் என்ன, உங்களுடைய அதை குறித்த அபிப்பிராயம் என்னன்னு ஆண்டவரிடத்தில் விசாரிக்கிறான். கர்த்தர் சொல்கிறாரு, நீ போ, ஆனால் முன்ன போனது மாதிரி போகாத அப்படின்னு அவனுடைய யோசனையை கொஞ்சம் கரெக்ட் பண்ணுறார். அதாவது அவனுடைய யோசனையில் சிக்கல் இருக்குது, அதை நல்ல யோசனையாக மாற்றுறார். அவனுடைய யோசனையை நல் யோசனையாகி மாற்றி கொடுத்து அவனுக்கு இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலைகள் எல்லாம் சரிப்படுத்தி அவனை வேறு விதமாய் கர்த்தர் கொண்டு போகிறார். அப்படியே அவன் ஜெயிக்கிறான். உங்கள் வாழ்க்கையில் நல் யோசனை கிடைக்கணும் அப்படின்னா உங்கள் செய்கைகளெல்லாம் கர்த்தருக்கு ஒப்புவீங்க, அவருடைய சமூகத்தில் ஒப்புவித்துட்டு சொல்லிடுங்க, ஜீசஸ் நீங்கள் பார்த்துக்குங்கப்பா, இந்த காரியத்தை நான் உங்கள் கையில் கொடுத்துட்றேன், நீங்கள் பொறுப்படுத்திக்கோங்க, நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொல்லி உங்களுடைய காரியங்களை அவருடைய கையில் கொடுத்துருங்க. அப்படி கொடுத்துட்டிங்கன்னா அவர் உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் யோசனையில் பிரச்சனை இருந்தால் கூட அந்த யோசனையை நல்ல யோசனையாக மாற்றிடுவார். ரொம்ப அற்புதமான விஷயம் அது. 3வது ஒரு விஷயம் என்னென்னா, இந்த யோசனை நல் யோசனையாக மாறுறதுக்கு நீங்கள் வேதாகமத்தினுடைய துணையை நாடணும். நல் யோசனை காப்பாற்றும், சரிதான், சரி எப்படி காப்பாற்றும், என்ன செய்தால் காப்பாற்றும் அப்படின்னு கேட்டால், கர்த்தருடைய வார்த்தையின் ஊடாக நீங்கள் ட்ராவல் பண்ணணும்.
கர்த்தருடைய வசனத்தின் ஊடாக டிராவல் பண்ணணும். அப்படி டிராவல் பண்ணும்போது ஆண்டவர் மிக அற்புதமாய் மிக அழகாய் உங்களை நடத்திடுவார். எபிரேயர் புத்தகம் 4வது அதிகாரம் 12வது வசனம். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. அதாவது யோசனைகளை வகையறுப்பது கர்த்தருடைய வார்த்தை. யோசனை இருக்கு பாருங்க, நம்முடைய யோசனை, அதை செப்பனிடுவது, அதை நல்ல யோசனையாக மாற்றுவது எதன் மூலம்னா த்ரூ ஹிஸ் வேர்ட், த்ரூ ஹிஸ் ஸ்கிரிப்சர். அவருடைய வார்த்தையின் ஊடாக, வார்த்தையின் மூலமாக அந்த பாக்கியம் நமக்கு கிடைக்கிறது. அன்பு சொந்தங்களே, சகோதர சகோதரிகளே, இந்த அற்புதமான நாளிலே ஆண்டவர் இயேசு உங்களுக்கும் எனக்கும் ஆச்சரியமாக இந்த வசனத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றார். மிக அற்புதமாக கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கின்றார். வசனத்தின் ஊடாகத்தான் நம்முடைய யோசனை நல்ல யோசனையாக மாற முடியும். இந்த வார்த்தை, இந்த வசனம் என்பது நம் யோசனைகளை வகையறுக்கும், அதை சரிப்படுத்தி விடும், அது சீர்தூக்கி கொண்டு வந்துடும். அதனால் தேவனுடைய வார்த்தையின்படி போனோன்னு சொன்னால் நம்ம காப்பாற்றப்படுவோம். நம்ம யோசனைன்றது ஃபெயிலியர் தான். இதுக்கு இணையாக ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புத்தகத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் நினைவு கூறுகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன ஆகமம் 55ஆம் அதிகாரம் 8, 9, 10. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்கிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாக என்னிடத்தில் திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். தேவனுடைய வார்த்தைக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்குது. நீங்கள் தேவனுடைய வசனத்தை, வார்த்தையை கூர்ந்து கவனிச்சிங்கன்னா இந்த வார்த்தை உங்கள் லைஃப்பில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும், மிகப்பெரிய ஒரு சேஞ்சஸை உங்களோட லைஃப்பில் கொடுத்துரும். நீங்கள் ஆச்சரியமான விதத்தில் நடத்தப்படுவீங்க. நினைவு என் நினைவு இல்லைப்பா, நீ ஒன்று யோசித்து வச்சுருக்க பற்றியா, அது நல்ல யோசனை கிடையாது. அது நல்ல யோசனையாக மாறணும்னா நீ என் வார்த்தையை கவனிக்கணும். என் வார்த்தையோடு ஒரு இணக்கம் இருக்கும் பட்சத்தில், என் வார்த்தை உனக்கு சொந்தமாக இருக்கும் பட்சத்தில், இந்த வார்த்தையை நீ தியானிக்கும் போது இந்த வார்த்தை தான் காரியத்தை வாய்க்க செய்யும். அதாவது நீ காப்பாற்றப்படுவது, நீ பாதுகாக்கப்படுவது, ஆசீர்வாதங்கள் சுதந்திரிப்பது, எல்லாத்திற்கும் அடிப்படையான விஷயம் என் வார்த்தை. அதனால் நமக்கு யோசனை நிறைய வரும், இதை செய்யலாம், அதை செய்யலாம், அப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலான்னு. ஆனால் தேவன் கொடுக்குற யோசனை, அவர் கொடுக்குற யோசனையை அடிப்படையாக வச்சுட்டு நீங்கள் போகும்போது, கர்த்தருடைய வார்த்தையின் ஊடாக நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது, இந்த வார்த்தையின் ஊடாக நாம் பயணப்படும் போது அந்த யோசனை என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு சக்ஸஸை, மிகப்பெரிய ஒரு வெற்றியை நமக்கு கொடுத்துரும். அதனால் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்குறார். என்ன வாக்கு? நல் யோசனை உன்னை காப்பாற்றும், நீ காப்பாற்றப்படுவ. யாரும் உனக்கு தீங்கு செய்ய முடியாது, யாரும் உன்னை மேற்கொள்ள முடியாது, யாரும் உன்னை எதிர்க்க முடியாது. நீ ப்ரொடெக்ட் பண்ணப்பட்டிருக்கிற, காப்பாற்றப்பட்டிருக்கிற. அதனால் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம், அவருடைய சமூகத்துக்கு போயிருங்க, ஆண்டவரே கதின்னு போயிடணும். ரெண்டாவது, நீங்கள் எங்கள் யோசனையை அவர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அப்போ அந்த யோசனை தப்புனா அதை நல்ல யோசனையை அவர் மாற்றுவார். அதே போல் நீங்கள் கர்த்தருடைய வசனத்தோடு உங்களுடைய யோசனையை ஒப்பிட்டு பாருங்கள். கர்த்தருடைய வார்த்தை தான் அந்த யோசனைகளை வகையறுக்கும், சரிப்படுத்தும். அப்படி கர்த்தர் நம்முடைய யோசனைகளை நல் யோசனைகளை மாற்றி நமக்கு வரக்கூடிய யுத்தத்தில் வெற்றி பெற, எல்லாவற்றுக்கும் மேலே நமக்கு வரக்கூடிய யுத்தத்தில் பாதுகாக்கப்பட இந்த யோசனைகள் உதவி செய்யும். அதனால் நம்ம அதில் கவனம் செலுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் தேவனுடைய சமூகத்தில் தேவன் எனக்கு ஒரு நல்ல யோசனை தரணும்னு ஜெபிப்போம். அன்பானவர்களே, நல் யோசனை உன்னை காப்பாற்றும் என்று வேதம் சொல்கிறது. நல்ல யோசனை என்பது தேவனிடத்தில் தான் இருக்கிறது. ஏனென்றால் ஒரு யோசனையில் பெரியவர், அவர் யோசனை மகா ஆழமானது, அவர் மிகுந்த யோசனை உள்ளவர். ஆகவே அவரிடத்தில் சென்றால்தான் நமக்கான நல்ல யோசனை கிடைக்கும். ஆக அவரிடத்தில் சென்று நீங்கள் செய்ய வேண்டியவரிடத்தில் சொல்லுங்கள். அவர் உங்களுடைய யோசனைகளை சரிப்படுத்தி அது நல் யோசனையாய் மாற்றுவார். வேத வசனத்தின் ஊடாக உங்களுடைய யோசனைகளை பரிசீலித்து பாருங்கள். உங்களுடைய யோசனைகளை பரிசோதனை செய்து பாருங்கள். உங்கள் யோசனைகளில் தவறு இருந்தாலும் அந்த தவறை கர்த்தர் மாற்றி நல் யோசனை உங்களுக்கு கொடுப்பார். அந்த நல் யோசனை உங்களை காப்பாற்றும். உங்களுக்கு வரக்கூடிய யுத்தத்தில் எல்லாம் வெற்றி கிடைக்க பண்ணும். ஜெபிக்கலாம். நேசிக்கிற எங்கள் நல்ல தந்தையே,
இந்த இனிய தருணத்திற்காக நன்றி. உம்முடைய சமூகத்தில் யாரெல்லாம் வேண்டிக் கொண்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் ஜெபம் செய்து கொண்டிருக்கிறார்களோ, அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உம்முடைய பிள்ளைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். நல் யோசனை உன்னை பாதுகாக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. உங்கள் பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்கள், ப்ரொடெக்ட் பண்ணி கர்த்தரை ஆசீர்வதிங்க. தெய்வீக ஆசீர்வாதங்களால் உம்முடைய பிள்ளைகள் நிரப்பப்படட்டும். உயர்ந்த அடைக்கலத்தில் வையும். தேவனுடைய பாதுகாவல் உம்முடைய பிள்ளைகளை அலங்கரித்து ஆசீர்வதித்து உயர்த்தட்டும். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்யும். எல்லா துதி கன மகிமை யாவும் ஒருவருக்கே செலுத்துகின்றோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அன்பானவர்களே, my beloved people of God, சின்ன சின்ன தியானம் என்ற புத்தகத்தை உங்களை அறிமுகப்படுத்துவதில் மகிழ்ச்சி அடைகிறோம். we are glad to introduce a short meditation book. இந்த புத்தகம் ஆங்கிலத்திலும் தமிழிலும் இருக்கிறது. This book is both in Tamil as well as in English. இந்த புத்தகத்தில் என்ன விசேஷம் என்று கேட்டால், If you will ask what is the speciality about this book, இந்த புத்தகத்தினுடைய ஷெட்யூல் படி நீங்கள் வேதத்தை வாசித்தால், if you will read the Bible according to the schedule of this book, ஒரு வருஷத்தில் in 1 year's time, 2 முறை புதிய ஏற்பாட்டையும், you can finish the New Testament twice, ஒரு முறை பழைய ஏற்பாட்டை வாசித்து முடித்து விடலாம். and you can also finish the Old Testament once. ஒவ்வொரு நாளும் ஒரு மனப்பாட வசனம் இருக்கிறது. And every day there is a memory verse that is given to you. அந்த வசனத்தை மனப்பாடம் செய்து விடுங்கள். You can memorize that verse. அந்த வசனத்தை மையப்படுத்தி 3 தியான குறிப்புகள் இருக்கின்றன. There is also a meditation point, the same verse in 3 points you can have the meditation. காலையில் என்ன வாசிக்கணும், There is a schedule of what to read in the morning, மத்தியானம் என்ன வாசிக்கணும், what to read in the afternoon, நைட் என்ன வாசிக்கணும், and what you should read in the night. அங்கே குறிப்புகள் இருக்கின்றன. And there are all the scriptures that is given to you. மிக சுருக்கமாக இருக்கும். It is a very short meditation. நிச்சயமாக இந்த புத்தகம் உங்களுக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும். And it will be a great use to you as you read it every day. இந்த புத்தகத்தை பெற விரும்புகிறவர்கள் கீழ்காணும் வாட்ஸ்அப் எண்ணிற்கு CCT Part 1 என டைப் செய்து செய்தி அனுப்புங்கள். தமிழ் என்றால் தமிழ் என்றும், ஆங்கிலம் என்றால் ஆங்கிலம் என்று டைப் செய்து உங்கள் முழு முகவரியோடு செய்தி அனுப்புங்கள். புத்தகம் உங்களுக்கு வந்து சேரும். புத்தகம் வந்து சேர்ந்த பிறகு அதற்கான தொகையை நீங்கள் அனுப்பலாம். All those who need this short meditation, please text to the WhatsApp number that has been given below. Just make note of the number and text to us as if you need CCT, whether it is Tamil or English. Please mention your language and send it with your full postal address so that we will send that book to you. And only after you could receive this book, you can send the money to us. God bless you. God bless you.